அல்லாஹுடைய தூதர் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்துக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கபருக்காக மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே. தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு முன்னால் இத்தகில்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும். உரை அல்ல, ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல. இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும். அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால். நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அச்சத்தால் இந்த பூமியில் அழுதிருக்கிறார்கள்.